சண்டை உண்டு செய்து சேதுவை ஆணையாக கட்டி தென்னிலங்கை அழித்து ராவனுடைய வர்க்க அரக்க வம்சத்தை அழித்து சீதாதேவி கொண்டு வந்து அயோத்தியை வைத்து பட்டம் தரித்து மீண்டும் நாட்டை ஆண்டு 7வது ஆரம் 8வதாக பலராமமூர்த்தி 9வதாக என் தந்தையான வசுதேவ மன்னனுக்கும் தாயான தேவகிரோகன் அன்னையாருக்கும் இந்த கிருஷ்ணனாக பிறந்தேன். ஹரே கிருஷ்ணாயா. ஆமா. கோவிந்தா கோவிந்தா. என்னுடைய 10வது அவதாரம் கல்கி அவதாரம். கல்கி அவதாரம். ஆமா. 10வது அவதாரம் மூர்த்தி அவதாரம் 10 அவதாரம் 108 நாமதின படத்துல இந்த பகவான் இல்லையா? என்னுடைய பெருமையை சொல்லிட்டே இருந்தா இந்த இரவு இல்ல, இதை போல பகல் இரவு வந்தாதான் பல இரவு வந்தாதான் எல்லா பூர்த்தியும் முடியும். ஆனா இன்றைக்கு நான் எதுக்காக வந்தேன்? நீ வந்து பேலுமேட்டு 7 மணி தான் சொன்ன, ஒப்பம் பேர் வடமலை சொன்னியா? அப்புறம் நான் யாரும் விட்டுருக்கணும். அப்படி இருக்க இன்று எதற்காக வந்தீங்க தெரியுமா? சுவாமி சொன்னா தெரிஞ்சுக்கிறேங்க. சொல்லாவிடு கேட்டுங்க. எதுக்காக வந்தீங்க அப்படின்னு. பாதகன் ஆகிய கௌரவாதிகள் சுரபடியான துரியோதனர்கள் பாண்டே புத்திரர்கள் ஆகிய ஐவர் ராஜாக்கள் இருக்கின்றாரு. ஐவர் ராஜாக்களை அதாவது செய்யாத சிச்சைகள்லாம் செய்து ஐவர் ராஜாக்களை மடித்து விட்டோமானால் தில்லி ஆகிய அஸ்தினாபுரத்தை தானே ஆளலாம் என்று கட்டணத்தை கொண்டார் சுயோதன மகாராஜன். ஆமா. பகட சூதா செய்து நாடு ராத்துகளை கைப்பற்றி ஆரண்ய 12 அக்காத ஓராண்டு ஆக 13 கழித்து வந்தால் ஆமா கட்டளை இல்லையா? ஐவராஜாக்களும் 12 ஆண்டு துரத்து காமிகாவனத்தில் 12 காமிகாவனத்தில் வாசம் இருக்காங்க. இப்ப இருக்காங்க என்ன வரத்துல? காமிகாவனம். முதல்வன் என்ன வேணும்? சூரியவனம். இரண்டாவது ராமரிஷனம். மூன்றாவது முறுக்கு வேணும். முறுக்கு வேணும். மூன்றாவது முறுக்கு வாசனம். நான்காவது காலம் வேணும். ஐந்தாவது சைதீபம். ஆறாவது காலம் வேணும். ஏழாவது கெந்திரபுரம். எட்டாவது குருமகாசனம். ஒன்பதாவது ரோமரிஷனம். 10வது பேரண்டவரம். 11 ஊர்க்குருவி. 12 காமிகாவனம். இந்த ஐவராஜாக்களும் ஆரண்யம் என்று சொல்லபடியான காமிகாவனத்தில் வாசம் பெற்றிருக்கிறார்கள் இல்லையா? ஐவராஜாக்களை பார்க்க வேண்டும். ஐவராஜாக்களுக்கு ஓராண்டு அஞ்ஞாத வாசத்தை கழிப்பதற்கு வழிவகுக்க வேண்டும் இல்லையா? நான் போக வேண்டுமானால் நான் எங்க போனாலும் என் பொண்டாட்டி கையில ஒரு தாமிரத்தை வாங்கிட்டு தான் போறது. யாரு? உங்க மனைவி கிட்ட. ஆமா. எனக்கு எத்தனை தெய்வமா தெரியுமா? இருந்தா ஒரு பொண்டாட்டி இல்ல 2 பொண்டாட்டி இருக்கும். ஒரு பொண்டாட்டி இருக்கும் இல்ல 2 பொண்டாட்டி இருக்கும். ஒண்ணு மாதிரி 2 பொண்டாட்டி. உனக்கு எந்த கம்யூனிட்டி 2 பொண்டாட்டி இருக்கமா? உனக்கு ஏன்டா 2 பொண்டாட்டி இருக்கமா? உனக்கு மொத்தம் 3 பொண்டாட்டிரா. ஒரு பொண்டாட்டி கிணத்துல தள்ளின பொண்டாட்டி ஒண்ணு. ஐயோ கொலகாரன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பொண்டாட்டி அந்த பூண்டி புள்ள ஒண்ணு. மூணாவது செல்லம்பேட்டுல இருந்து சாரகண்ணி நாங்களா பார்த்து உனக்கு கல்யாணம் இல்லையா? அப்படி இருக்க எனக்கு எத்தனை மணிமா தெரியுமா? சொல்லுங்க. 12,000 12,200 கேட்டு பொண்டாட்டி. சொல்றாரு 12,208 இதெல்லாம் வச்சு நீ எப்படி சமாளிக்கிறாரு? அவரை கேள்றா சாமி. அவரை கேள்றாப்பா சாமி. சந்தேகம் கேளுப்பா. 12,000 சந்தேகத்துல இல்ல நான் கேக்குறேன். 12,208 பொண்டாட்டி நீங்க எப்படி வச்சு சமாளிக்கிறீங்க? ஒரு வாரம் என்ன வாரம் வருவீங்களா? நானா வாய் நன்றேன் பாத்துட்டே இருப்பா. இல்ல குத்தி கூறீங்களா? அப்புறம் நம்ம வாரத்துக்கு கூட்ட குத்த எல்லோரும் தவறா இட போட்டுருவாங்க. 12,208 8 பொண்டாட்டி. எனக்கு ஒண்ணு புரியல.
8 மணி மாதிரிதான். ஆ, ஆனால் ஆ, என்னுடைய அருகில் சூழ்ந்திருக்கும்படியான பெண்கள் ஆ, எந்த நேரமும் சரிதான். இடவிடாமல் பிடாவன். இருக்கக்கூடியவர் 12,200 பெண்கள். சரிதான். 12,000 என்பது 12,000 கோபாலமாதர்கள். கோபாலம் அதிரல். அந்த 200 பெண் சொன்னேன். ஆ, இவர்கள் ஏற்கனவே காலத்திலே காலத்துல. சராசந்தனுடைய சிறையில் அகப்பட்ட பெண்கள். சரிதான். சரிதான் சொன்னாங்க. இந்த பெண்களை தேவர்கள் மீட்கும்படி கட்டளையிட்டார்கள். ஆ, நான் ஆ, அந்த கிரிவர் சாகுடின்னு சொல்லபடியான ஆ, சராசந்தனத்திலே சரிதான். அமர்ந்து கொடுத்தேன். ஆ, சண்டைக்கு போய். ஆமா. ஆ, சாமாத்துக்கு நான் உன்னை அங்க போய் கூட அவனை அடிக்காத வருவனா? என்னடா இப்படி எப்பேர் விட்டாலு? நான் அடிச்சு அவனை கீழ்ச்சி எடுத்து பாரு. ஆ, அது இருந்தே போய் நான் பகவான மாதிரி சண்டை செய்ய முடியாது. ஆட்டா, அவன் சத்தியமா. ஆமா. என்னுடைய நாடு என்று சொல்லபடியான வடமந்திர அவருக்கும் ஆ, அந்த கிரிவர் சாவிற்கும் சரியா சொல்லு. ஒரு முறை இல்ல 10 முறை இல்ல 18 முறை அமர் கொடுத்து சரிதான். கைகள் வச்சுங்க. அமர் கொடுத்து அந்த சராசந்தன் எடுத்து அது கைகள்லாம். என் புறமுதுவை காட்டி ஓடி வந்துட்டான். ஏடா, என்னடாச்சு?